வணக்கம். பிப்ரவரி 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்திருக்கு. S&P 500 1.7%, நாஸ்டாக் 2.2% ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். US யுக்ரைன் இடையே இருக்கக்கூடிய அந்த கனிம ஒப்பந்தம் இந்த வாரத்தில் ஒப்பந்தம் செய்யப்படும்னு US அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தாங்க. யுக்ரைன் அதிபர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு $500 பில்லியன் மதிப்பிற்கான கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றம் சாட்டினார் ட்ரம்ப் மீது. ட்ரம்ப் போன பைடன் அரசு காசு கொடுத்துருக்காங்க, எய்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் போருக்கு, அதனால் எங்களுக்கு $500 பில்லியன் இந்த கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும்னு அவர் வற்புறுத்திக்கிட்டு வராரு. ஸோ இந்த வாரம் அதற்கான ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திடுவாங்கன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. யுக்ரைன் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அது குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதா அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. குவாலிட்டி பவர் கம்பெனி IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 2% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல தேஜஸ் கார்கோ 4% கூடுதலாக இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. IPO முடிஞ்சு இது BSE உடைய SME பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் மீது செபி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய். ஸ்டாக் புரோக்கர்ஸ்க்கான விதிகளை அவங்க சரியாக பின்பற்றதான் குற்றச்சாட்டு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அதில் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுடைய பணத்தை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. அது எப்போ கிளைண்ட்டுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும்னு கிளைண்ட் சொல்லியிருக்காங்களோ அதற்கு ஏற்ப அவங்க நடக்கலன்றதான் ஒரு குற்றச்சாட்டு. நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது. ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க செபி ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் மீது. நாம் உண்ணும் உணவில் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும்னு பாரத பிரதமர் அவருடைய மன் கி பாத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடல் பருமன் மீது கவனம் இருக்க வேண்டும், நம்ம நாடு ஆரோக்கியமான நாடாக இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதற்காக 10 ஆட்களை அவர் நாமினேட் பண்ணியிருக்கிறாரு. இதில் ஒவ்வொருத்தரும் மேலும் 10 பேரை நாமினேட் பண்ணணும். இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நாடு முழுவதும்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் நாமினேட் செய்த ஆட்களில் விளையாட்டு துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, திரைத்துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது CNBC TV 18 ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். KKR கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்குறாங்க. $400 மில்லியன் 54% ஸ்டேக் வாங்குறாங்க ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸில். CVC ஏஷியா கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $445 டிரான்சாக்ஷனை நடத்தியிருக்கிறாங்க. கண்ட்ரோலிங் ஸ்டேக் இப்போ KKR கிட்ட போகிறதுனால செபி விதிகள் படி அவங்க ஓப்பன் ஆஃபரில் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வாங்குவதற்கு அந்த ஓப்பன் ஆஃபர் கொடுக்க வேண்டும். ஸோ ஓப்பன் ஆஃபர் 26% தான் கொடுப்பாங்க. அதையும் வழங்கி இருக்கிறாங்க. இப்போ 3.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவதற்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 3.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் 26% வருது. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை $504.41. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருந்தது. ஒட்டு மொத்தமாக $1870 கோடி செலவு செய்ய இருக்கிறாங்க இந்த ஓப்பன் ஆஃபருக்கு. EPL லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான எப்சிலன் ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய சில ஷேர்ஸை கிட்டத்தட்ட 25% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. யாருக்கு? இண்டோராமா நெதர்லாண்ட்ஸ்க்கு $1907 கோடி விற்பனை செய்ய இருக்கிறாங்க. அதாவது 7.94 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்கிறாங்க. ஒரு ஷேரோட $240. டிசம்பர் மாத இறுதியில் இந்த ப்ரொமோட்டர் எவ்வளவு சதவீதம் ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது 51.45% ஸ்டேக். ஏற்கனவே இந்த ப்ரொமோட்டர் 2020ஆம் ஆண்டில் ஷேர்ஸை விற்பனை செய்து ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 23% ஷேர்ஸை விற்பனை செய்து, அதாவது 1.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்து $256.44 ஒரு ஷேருக்குன்னு அப்போ டிரான்சாக்ஷன் நடத்தியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் கிட்டத்தட்ட 25% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருக்கிறாங்க எப்சிலான். FTSE இண்டெக்ஸில் சில ஸ்டாக்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். BSE, CDSL, பஜாஜ் ஹவுசிங் மற்றும் இண்டஸ்இண்ட் பேங்க் FTSE இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்டிருக்கு.
ரெயில்டெல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து 288 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிரானியூல்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்றாங்க. சுவிட்சர்லாண்டை சார்ந்த சென் கெமிக்கல்ஸ்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க 193 கோடி ரூபாய்க்கு. வேதாந்தா தரப்புல அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல அவங்க ஒரு டைமண்ட் பிளாக் மைனிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த டெண்டர்ல அவங்க தான் ப்ரிஃபர்ட் பிட்டரா இருக்கிறாங்க. அதானி பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெடை டேக் ஓவர் பண்றதுக்கு ரெசல்யூஷன் பிளான் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த விதர்பா கம்பெனி வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய் கொண்டிருக்கிற நிறுவனம். இப்போ கடன் கொடுத்தவர்களின் குழு, அதாவது விதர்பா இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடன் கொடுத்தவர்களின் குழு இந்த ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் வழங்கி இருப்பதாக அதானி பவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 2 கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று இண்டஸ் டவர்ஸ் கிட்ட இருந்து, மற்றொன்று குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து 5 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் இது. மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 4% அதிகரித்தது. முக்கிய காரணம் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருப்பது பெயின் கேபிட்டல் வந்து ஒரு டீலில் கையெழுத்திட இருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸில். அவங்க கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஷேர்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். ப்ரொமோட்டர் குரூப் கைவசம் தான் அவங்க வாங்குறாங்க. ஆனால் ப்ரொமோட்டர் குரூப் இப்போ 35.25% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க ஷேர்ஸை வந்து அவங்க வாங்க இருக்கிறாங்க. $1 பில்லியன் டீலில் கையெழுத்து இருக்கிறாங்க பெயின் கேபிட்டல் மணப்புரம் ஃபினான்ஸ்லன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு சிட்டி கொடுத்துருக்கிற ரேட்டிங் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க 5200 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. NTPC கிரீன் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல் 3 மாதத்திற்கான ஷேர் ஹோல்டர்ஸுடைய லாக்இன் பீரியட் முடிவுக்கு வந்திருக்கு. அவங்க IPO டைமில் அந்த லாக்இன் பீரியட் இருந்திருக்குங்க. அது இப்போ முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18.33 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து லாக்இனில் இருந்திருக்கு. இப்போ அதை வந்து அந்த லாக்இன்லேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ அவங்க விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக விற்பனைக்கு வரும்னு சொல்லல, வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 2%. eastmytrip.com தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனங்கள் தான் யோலோ பஸ் மற்றும் ஈசி கிரீன் மொபிலிட்டி. அவங்க ஒரு டெண்டரில் ஜெயிச்சிருக்கிறாங்க மத்திய பிரதேஷில். இன்டர்சிட்டி எலக்ட்ரிக் பஸ் டெண்டரில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. சாகர் சிட்டி டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் லிமிடெடுடைய டெண்டர் இது. ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸை நடத்தக்கூடிய டெண்டர் இது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4075. வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 52% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, ஜெஃப்ரீஸ் முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, டிராக்டர் மற்றும் SUV மார்க்கெட் ஷேரில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. வோடஃபோன் ஐடியாவுக்கு மோதிலால் ஓஸ்வால் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5 ரூபாய். வெள்ளிக்கிழமை க்ளோஸ்லேருந்து ஒப்பிடும்போது 38% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 21 அனலிஸ்ட் வோடஃபோன் ஐடியாவுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அது 4 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 12 பேர் செல் ரெக்கமெண்டேஷனும், 5 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க. SBI லைஃப் இன்சூரன்ஸ் February 28 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் March 7. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 625 630. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 7 வாரங்கள். வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி 2 முதலீடுகள் செய்ய இருக்கிறாங்க. BB விர்ச்சுவல்ஸ் மற்றும் நவ்கர் டிஜிட்டல் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட்ல ஷேர்ஸ் வாங்குறாங்க. அது 2மே ஸ்டேக்கும் வாங்குறாங்க. BB விர்ச்சுவல்ஸில் 40% ஸ்டேக்கும், நவ்கர் டிஜிட்டலில் 65% ஸ்டேக்கும் வாங்குறாங்க வெராண்டா லேர்னிங் சொல்யூஷன். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் சேலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 125, ஸ்டாப் லாஸ் 105. கேம்லின் ஃபைன் சயின்சஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 175, ஸ்டாப் லாஸ் 145. LKP செக்யூரிட்டிஸ் உடைய பரிந்துரைகளில் கெய்ன்ஸ் டெக்னாலஜிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 4600, 4800, ஸ்டாப் லாஸ் 4178. ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 6150, 6300, ஸ்டாப் லாஸ் 5840 ரூபாய். சாய்ஸ் புரோக்கிங்குடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் கொச்சின் ஷிப்யார்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1500, 1600, ஸ்டாப் லாஸ் 1200. சுஸ்லானுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 62, 65, ஸ்டாப் லாஸ் 50. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 660, 700, ஸ்டாப் லாஸ் 590. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.